Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் என்றும் சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் காவல்துறை வாதம். வயதான தாய் மற்றும் குழந்தை உள்ளதை சுட்டிக்காட்டி குறைந்தபட்ச தண்டனை வழங்க ஞானசேகரன் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 5 மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது காவல்துறை. மலிவான அரசியல் செய்பவர்களின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஞானசேகரன் வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக இபிஎஸ் காட்டம். சாரை காப்பாற்றும் திமுக ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என்றும் கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சி அமையும் போது அந்த சார் யாராக இருந்தாலும் நிச்சயம் கூண்டேற்றப்படுவார். சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் தமிழக அரசின் காவல்துறைதான். இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம். குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு நீதிமன்றம் தான் காரணம், காவல்துறைதான் காரணம் என திமுக தலைவர் ஸ்டாலின் பச்சை பொய் கூறுவதாகவும் விஜய் காட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல் திறனற்ற அவலாட்சிதான் திமுக ஆட்சி. இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்றும் அறிக்கை. மாநிலங்களவை தேர்தலில் திமுக போட்டியிடும் 4 இடங்களுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோரின் பெயர்கள் அறிவிப்பு. மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன். மக்களவை தேர்தலின் போது எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் திமுக அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கச்சத்தீவை மீட்பதுதான் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. மீனவர்களின் கண்ணீரை துடைக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தங்க நகை கடனுக்கு ஆர்பிஐ விதித்த கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழில் இருந்து கன்னடம் உருவானதாக கூறிய கமல்ஹாசனுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம். கன்னடத்தின் நீண்ட வரலாறு கமல்ஹாசனுக்கு தெரியாது என்றும் காட்டம். கன்னட மொழி குறித்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. அன்பு ஒருபோது மன்னிப்பு கேட்காது என்றும் கமல்ஹாசன் திட்டவட்டம். எல்லா மொழிகளும் சமமாகவே மதிக்கப்பட வேண்டும் என கமல்ஹாசனின் பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் கருத்து.
மொழி பிரச்சினைகளை அரசியலாக்குவதில் திமுக அதிக ஆர்வம் காட்டுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசியது உண்மைதான் என சீமான் கருத்து. தன் வரலாற்றை அறிந்து கொள்ளாத கூட்டம் அவரை எதிர்ப்பதாகவும் பேச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவஸ்தாவை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. தற்போதைய நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றவும் பரிந்துரை. எதிர்க்கட்சிகள் ஒரே திசையில் பயணிக்கவில்லை என திருமாவளவன் விமர்சனம். எதிர்க்கட்சியினர் ஓர் அணியில் சேர்ந்தாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்றும் பேட்டி. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக MLA அசோக்குமார் வெற்றி பெற்றது செல்லும். திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும். தமிழக அரசின் பொறுப்பு தலைமை காஜி அறிவிப்பு. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட். தேனி தென்காசி உள்பட 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகை மஞ்சனக்கொரை பகுதியில் கனமழையால் வீடு முற்றிலும் இடிந்து சேதம். வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ரெட் அலர்ட்டை தொடர்ந்து உதகையில் சுற்றுலா தலங்கள் மீண்டும் மூடல். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நடுவட்டம் கூடலூர் சாலையில் கனரக வாகனங்களுக்கு தடை. சென்னையில் முதற்கட்டமாக 9 இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள். மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 60 வயது முதியவர் உயிரிழப்பு. மறைமலை நகரைச் சேர்ந்த நபர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் பலி. சென்னை ECR சாலையில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவை திறக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்ட விவகாரம். பூங்காவின் பொது மேலாளர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம். சென்னை எர்ணாவூரில் விதியை மீறிய லாரி ஓட்டுநர் முகத்தில் குத்திய காவலர். லாரியை மேலே ஏற்ற வந்ததால் தாக்கியதாக சம்பந்தப்பட்ட காவலர் அதிரடி குற்றச்சாட்டு. பொள்ளாச்சியில் ஆட்டிசம் பாதித்த இளைஞர் கொலை வழக்கில் மேலும் 5 பேர் கைது. மனநல காப்பக உரிமையாளர் கவிதா உள்பட 5 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சென்னை மெரினா கடற்கரையில் ரோப் கார் வசதி ஏற்படுத்துவது குறித்த ஆய்வு. அறிக்கை கிடைத்த பின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என மேயர் பிரியா தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் குரங்கு போல் வீட்டுக்கு வீடு தாவி கொள்ளை. கைவரிசை காட்டிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. வேலூர் அருகே நீரில் மூழ்கிய அக்கா தம்பி உயிரிழப்பு. வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பள்ளி மாணவி வீடு புகுந்து படுகொலை. தடுக்க முயன்ற 11ஆம் வகுப்பு மாணவி வெட்டுக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே துர்க்கை அம்மன் கோயில் வைகாசி திருவிழா நிறுத்தம். முதல் மரியாதை அளிக்கும் பிரச்சனையில் இரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம்.
பாடகி சுசித்ரா மீது ஆர்த்தி ரவியின் தந்தை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். மனைவி சுஜாதா மகள் ஆர்த்தி குறித்து இணையத்தில் அவதூறாக பேசுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் அருகே வெகு விமர்சையாக நடைபெற்ற எருது விடும் விழா. சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் ஆரவாரம். கடலூர் மங்களப்பேட்டை மங்களநாயகி அம்மன் கோயில் திருத்தேரோட்ட கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து வழிபாடு. புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. பீர் வகைகளின் விலையை 30 ரூபாய் வரை உயர்த்தியது கலால் துறை. விவசாயிகளுக்கு அடமானம் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். காரிப்பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு 2,07,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிரீஸ், இந்தோனேஷியா, இட்டலி, தென்னாப்பிரிக்காவில் இந்திய எம்பிக்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் எதிர்ப்பை பதிவு செய்து ஆலோசனை. இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பரவும் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்ட வேண்டும். கிரீஸ் நாட்டின் அத்தென்ஸ் நகரில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு. பாகிஸ்தான் எல்லையில் உள்ள 5 மாநிலங்களில் நாளை மீண்டும் போர் ஒத்திகை. குஜராத், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தானில் நடத்த மத்திய அரசு உத்தரவு. BHEL நிறுவனத்தை பெங்களூருவில் இருந்து ஆந்திராவுக்கு மாற்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முயற்சி. மத்திய அரசு நிறுவனத்தை இடமாற்றம் செய்ய அதிகாரம் இல்லை என கர்நாடக அரசு எதிர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே ரயில் என்ஜின் தடம் புரண்டு விபத்து. போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மணிப்பூரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் மக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவானதாக தகவல். இஸ்ரேலின் விமானப்படை தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வர் கொல்லப்பட்டார். பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவிப்பு. ஆசிய தடகள போட்டியின் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கம். மும்முறை தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்ரவேல் வெள்ளி வென்று அசத்தல். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.